பலதரப்பு பங்கேற்பின் அவசியத்தையும் சமநிகரான உலகத்தையும் எட்டும் இலக்குடன் பிரேசில் சென்றடைந்தார் பிரதமர். பொது மருத்துவமனைகளில் அதிக நேரம் காத்திருக்கும் சிக்கலுக்கு தீர்வு. காரணங்களை முழுமையாக கண்டறிகிறது சுகாதார அமைச்சு. வணக்கம். சலாம் மலேசியா மடானி RTM தமிழ் செய்திகள் உங்களுக்காக. உங்களுடன் நான் கண்மணி பத்துமலை. இத்தாலி மற்றும் பாரிஸுக்கான அலுவல் பயணத்தை முடித்துக்கொண்டு பிரேசில் சென்றடைந்தார் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம். இன்று தொடங்கி 7ஆம் தேதி வரை பிரேசிலுக்கு அவர் 3 நாள் அலுவல் பயணம் மேற்கொண்டுள்ளார். பிரேசில் நேரப்படி ஜூலை 4ஆம் நாள் மாலை 6:05 மணிக்கு ரியோ டி ஜெனீரோவை பிரதமர் சென்றடைந்தார். புவி அரசியல், பொருளாதார சூழலியல் பன்முகத்தன்மையை எட்டிக் கொண்டிருக்கும் மத்தியில் பலதரப்பு பங்கேற்பின் அவசியத்தையும் அனைத்தையும் உள்ளடக்கிய சமநிகரான உலகத்தை எட்டுவதில் மலேசியாவின் கடப்பாட்டையும் ரியோ டி ஜெனீரோவில் நடைபெறும் பிரிக்ஸ் தலைவர்கள் உச்சநிலை கூட்டத்தில் பிரதமர் எடுத்துரைக்கவிருக்கிறார். 17ஆம் பிரிக்ஸ் தலைவர்கள் உச்சநிலை கூட்டத்தில் அந்த கூட்டமைப்பின் பங்காளி நாடு என்ற வகையிலும் ஆசியான் தலைமை பொறுப்பாற்றும் நாடு என்ற முறையிலும் மலேசியாவை நிகர்த்து டத்தோஸ்ரீ அன்வார் பங்கேற்கிறார். பிரிக்ஸ் வர்த்தக ஆய்வரங்கின் தலைமைத்துவ விவாதத்திலும் பிரதமர் பங்கேற்கவிருக்கிறார். பிரேசில் அதிபருடன் பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் தலைவர்களும் அதில் கலந்து கொள்ள உள்ளனர். வரும் 6ஆம் தேதி பிரேசில் பெரு நிறுவனங்களுடன் மலேசிய நிறுவனங்கள் பங்கேற்கும் கூட்டத்திலும் டத்தோஸ்ரீ அன்வார் கலந்து கொள்வார். இருதரப்பு வர்த்தக முதலீட்டு வாய்ப்புகளை கலந்தாலோசிக்கும் தளமாக அந்த கூட்டம் அமையும். மேற்கு ஆசியாவில் தொடரும் நெருக்கடிகளுக்கு உடனடி தீர்வை எட்ட வேண்டும் என கோலாலம்பூரும் பாரிஸும் வலியுறுத்துகின்றன. பாலஸ்தீன மக்களுக்கு தொடர்ந்து இழைக்கப்படும் அநீதிக்கு இஸ்ரேல் பொறுப்பேற்க வேண்டும் எனும் நிலைப்பாட்டில் மலேசியாவும் பிரான்சும் உறுதியாக உள்ளன. அரச தந்திர முறையில் தீர்வுகளை எட்டும் முயற்சிகளுக்கு இடையூறு விளைவிக்கும் நடவடிக்கைகளை கண்டு அனைத்துலக சமூகம் வாழாவிருக்காது என டத்தோஸ்ரீ அன்வார் குறிப்பிட்டார். காசாவில் பாதிப்புற்ற மக்களுக்கு மாந்தநேய உதவிகளை வழங்க அனுமதிப்பது இஸ்ரேலின் பொறுப்பு என பிரான்ஸ் அதிபர் இம்மானுவல் மேக்ரான் வலியுறுத்தினார். காசாவில் சண்டை நிறுத்தத்தை உறுதி செய்வதில் மலேசியாவும் பிரான்சும் அவற்றின் கடப்பாட்டை வெளிப்படுத்துவதாக டத்தோஸ்ரீ அன்வாரும் அதிபர் இம்மானுவல் மேக்ரானும் கூட்டு செய்தியாளர் சந்திப்பில் கூறினர். பாரிஸுக்கான பிரதமரின் அலுவல் பயணம் இன்று முடிவுற்றது. இதனிடையே பிரான்சுக்கான பிரதமரின் 2 நாட்கள் அலுவல் பயணம் வெற்றி அடைந்ததாக அதிபர் இம்மானுவல் மேக்ரான் வகைப்படுத்தினார். அனைத்து துறைகளிலும் ஒத்துழைப்பு வழங்க 2 நாடுகளும் இசைந்துள்ளன. பாரிஸ் சொர்போன் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற அரசியல் மற்றும் வணிக தலைவர்களுடனான சந்திப்பின் போது பிரான்ஸ் பிரதமர் ஃப்ரான்சுவா பைரோவை சந்தித்து டத்தோஸ்ரீ அன்வார் பேசினார். 15 ஆண்டுகளுக்கு முன் மலேசிய உயர் அதிகாரி பிரான்சுக்கு மேற்கொண்ட கடைசி அதிகாரப்படியான பயணத்தைப் போல இந்த பயணமும் அமைந்துள்ளதாக ஃப்ரான்சுவா பைரோ தெரிவித்தார். கனிம வளம், விமான கொள்முதல் ஆகிய துறைகளில் 2 நாடுகளும் இணக்கம் தெரிவித்தது குறித்து அவர் மகிழ்ச்சி தெரிவித்தார். மலேசியா மற்றும் ஆசியா நாடுகளுடனான பிரான்சின் உறவு மேலும் வலுப்பெற்று வருவதாகவும் கடந்த மே மாதம் இந்தோனேசியா, வியட்நாம், சிங்கப்பூர் ஆகிய நாடுகளுக்கான தனது பயணம் வலுப்பெறும் வட்டார உறவுகளை காட்டுவதாகவும் இம்மானுவல் மேக்ரான் குறிப்பிட்டார். தூர பயணங்களுக்கு ஏதுவான 70 321 XLR விமானங்களை மொத்தம் 1200 கோடி ரிங்கிட் மதிப்பில் கொள்முதல் செய்ய உள்ளது ஏர் ஏஷியா. அதற்கான கருத்திணக்க ஒப்பந்தத்தில் ஏர் ஏஷியாவும் ஏர்பஸும் கையொப்பமிட்டன. 2028 விமானங்களை ஒப்படைக்க அந்த உடன்படிக்கை வகை செய்கிறது. 50 321 XLR ரக விமானங்களையும் 20 A321 XL A321 XLR விமானங்களையும் ஏர் ஏஷியா ஏர்பஸிடம் கொள்முதல் செய்கிறது. மத்திய ஆசிய, மேற்காசிய, ஐரோப்பிய நாடுகளுக்கு இயக்கும் பொருட்டு அந்த விமானங்கள் கொள்முதல் செய்யப்படுவதாக கேபிட்டல் ஏ தலைமை நிர்வாக அதிகாரி தான் ஸ்ரீ டானி பெர்னாண்டஸ் தெரிவித்தார். விமானங்களை கொள்முதல் செய்வது தொடர்பிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் பாரிஸில் இன்று கையொப்பமிடப்பட்டதை அவர் உறுதிப்படுத்தினார். பல்வேறு இலக்குகளுக்கு பயணிக்கும் உலகின் முதல் குறைந்த கட்டண
கட்டண விமான நிறுவனம் எனும் பெருமையையும் இதன் வழி ஏர் ஏசியாவுக்கு கிட்டும். ஏர் ஏசியாவின் மாபெரும் பரிமாண வளர்ச்சி இதுவெனவும் அவர் குறிப்பிட்டார். பிரதமர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் பார்வையிட தன்ஸ்ரீ டானியும் ஏர்பஸ் நிறுவன வர்த்தக பிரிவு தலைமை நிர்வாக அதிகாரி கிறிஸ்டியன் ஷொரேரும் அந்த ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டனர். கிழக்கு கரை ரயில் தண்டவாள திட்ட செயலாக்கத்தை அணுக்கமாக கண்காணிக்குமாறு மலேசியா ரெயில் லிங்க் நிறுவனத்திற்கு வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதுவரை ECRL ரயில் திட்டத்தின் 85 விழுக்காட்டு கட்டுமான பணிகள் நிறைவடைந்துள்ளன. மலாக்காவில் MRL-இன் 32ஆம் இயக்குனர் வாரிய உறுப்பினர் சந்திப்பு கூட்டத்தில் கலந்து கொண்டபோது தேசிய தலைமை செயலாளர் தான்ஸ்ரீ ஷம்சுல் அஸ்ரி அபுபக்கர் அதனை தெரிவித்தார். ECRL ரயில் தண்டவாள திட்டம் எந்தவோர் இடையூறும் இன்றி முற்றுப்பெறுவதை உறுதி செய்யுமாறு அவர் மலேசியா ரெயில் லிங்க் நிறுவனத்தை கேட்டுக்கொண்டார். பொறுப்பற்ற தரப்பினரின் ஆக்கிரமிப்பால் திட்டம் தடைப்பட்டு அதனை நிறைவேற்றுவதில் நிலவக்கூடிய சுணக்கமும் அதில் அடங்கும். கிழக்கு கரை ரயில் தண்டவாள திட்டம் 2027ஆம் ஆண்டு தொடக்கத்தில் இயங்க திட்டமிடப்பட்டுள்ளது. நாட்டின் பெருமைமிகு அடையாளமாக அது விளங்கும் என்பதோடு தண்டவாளம் நெடுகிலும் உள்ள சுற்றுப்பகுதிகள் பொருளாதார ரீதியில் மேன்மை அடையவும் பாதை வகுக்கும். அது நாட்டுக்கும் மக்களுக்கும் நேரடியாக நன்மை பயக்கும். அதோடு தீபகற்பத்தின் மேற்கு கரை மற்றும் கிழக்கு கரை மாநிலங்களை இணைப்பதற்கான வசதிகளையும் எளிதாக்க உதவும் என தான்ஸ்ரீ ஷம்சுல் அஸ்ரி அபுபக்கர் குறிப்பிட்டார். பொது மருத்துவமனைகளில் மக்கள் அதிக நேரம் காத்திருக்கும் சிக்கலுக்கு தீர்வை எட்டும் இறுதி கட்டத்தில் சுகாதார அமைச்சு உள்ளது. அந்த பிரச்சினைக்கான காரணங்கள் முழுமையாக கண்டறியப்பட்ட பின்னர் அது தொடர்பில் பொதுவில் அறிவிக்கப்படும் என சுகாதார அமைச்சர் ஜுல்கிஃப்லி அஹ்மத் குறிப்பிட்டார். அரசாங்க மருத்துவமனைகளில் நோயாளிகள் அதிக நேரம் காத்திருப்பதற்கான முதன்மை காரணங்களை சுகாதார அமைச்சு அடையாளம் கண்டுள்ளது. வேலைப்பளு, அதிகாரிகளை நியமிப்பதில் உள்ள கட்டுப்பாடுகள், இன்னும் நிரப்பப்படாத காலி இடங்கள் உள்ளிட்டவை அதன் முதன்மை காரணிகளாக விளங்குகின்றன. விரைவில் அவற்றுக்கான தீர்வுகள் குறித்து அறிவிக்கப்பட உள்ளதாக டத்தோஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி குறிப்பிட்டார். ஒப்பந்த அடிப்படையில் மருத்துவ அதிகாரிகளை பணிக்கு அமர்த்துதல், தற்போதுள்ள மருத்துவ அதிகாரிகளை இடம் மாற்றம் செய்தல், அதிக நெரிசல் ஏற்படும் மருத்துவமனைகளுக்கு சிறப்பு சலுகைகளை வழங்குதல் போன்ற வியூக நடவடிக்கைகளை சுகாதார அமைச்சு மேற்கொள்கிறது. குறிப்பிட்ட சிக்கலுக்கான தீர்வுகள் எட்டப்பட்ட பின்னர் சிறப்பு செய்தியாளர் சந்திப்பில் அது தொடர்பில் அறிவிக்கப்படும் என டத்துஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி கோடி காட்டினார். பொது உயர் கல்விக் கூடங்களில் மாணவர்கள் மேற்படிப்பை தொடர மதானி அரசு பல்வேறு சலுகைகளை வழங்குகிறது. டிபெட் கல்வித்துறையும் அதில் அடங்கும் என கல்வி துணை அமைச்சர் டத்தோ முஸ்தபா சமோ தெரிவித்தார். நாட்டில் உள்ள இன்னும் ஏராளமான மாணவர்கள் பல்கலைக்கழகங்களில் மேற்கல்வியை தொடர்வதை அது உறுதி செய்யும். அதன் பொருட்டு பல்வேறு முனைப்புகளையும் சலுகைகளையும் கல்வி அமைச்சு ஏற்படுத்தியுள்ளது. அது பல்கலைக்கழகங்களில் அவர்கள் மேற்கல்வியை தொடர்வதற்கான ஆர்வத்தை தூண்டும். மாணவர்களும் அத்தகைய வாய்ப்புகளை நன்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். சபாகோத்த கினபலூஸ் பங்காரில் உள்ள மாணவர்களுக்கு மேற்கல்வியை தொடர்வதற்கான சலுகை கடிதங்களை எடுத்து வழங்கிய பின்னர் டத்தோ முஸ்தபா சமூட் ஊடகத்தாரிடம் பேசினார். சமூக கல்லூரி, பாலிடெக்னிக் பன்னுட்ப கல்லூரி, பொது உயர்கல்விக் கூடம் ஆகியவற்றுக்கான கடிதங்களை 1102 மாணாக்கர் பெற்றுக்கொண்டனர். நாட்டின் எல்லை கட்டுப்பாடு சிறந்த நிலையில் இருப்பது உறுதி செய்யப்படும். அதன் பொருட்டு மலேசிய எல்லை காவல் பாதுகாப்பு நிறுவனம் AKPS தொடர்ந்து வலுப்படுத்தப்படும் என உள்துறை துணை அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் ஷம்சுல் அன்வார் தெரிவித்தார். புதிய தலைமைத்துவம் வியூக பணியாற்றல் வாயிலாக AKPS வலுப்படுத்தப்பட்டிருக்கிறது. டத்தோ முகமது சுஹைலி முகமது ஜைன் தலைமையில் எல்லை பாதுகாப்பு விவகாரங்களை AKPS திறம்பட கையாண்டிருக்கிறது. அவருக்கு சில பொறுப்புகளும் பணிகளும் வழங்கப்பட்டிருக்கின்றன. நாட்டின் எல்லைகளும் வாயில்களும் உண்மையிலேயே வலுவுடன் இருப்பதை உறுதி செய்யும் ஆற்றல் அவருக்கு இருப்பதாக துணை அமைச்சர் நம்பிக்கை தெரிவித்தார். கடத்தல்கள், எல்லை கடந்த குற்றச்செயல் உள்ளிட்ட பல்வேறு சவால்களை கையாள்வதில் AKPS பங்குக்கு மறு வடிவம் கொடுப்பதிலும் அரசு கவனம் செலுத்துவதாக டத்தோ முகமது சுஹைலி விவரித்தார்.
நாட்டில் குடிநுழைவு விவகாரங்களை கையாள மூன்றாம் தரப்பினர் முகவர்களாக நியமிக்கப்படவில்லை. குடிநுழைவுத்துறை அலுவலகத்தில் மட்டுமே அது தொடர்பிலான அலுவல்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என குடிநுழைவு தலைமை இயக்குநர் டத்து ஜக்காரியா ஷாபன் திட்டவட்டமாக கூறினார். அனுமதியின்றி நாட்டுக்குள் நுழைந்த கள்ளக்குடியேறிகள் உட்பட வெளிநாட்டினருக்கு குடிநுழைவு சேவைகளை வழங்குவதாக வெளிப்படையாக சில தரப்பினர் சமூக ஊடகங்களில் பதிவிடுகின்றனர். அதனை குடிநுழைவுத்துறை மிகவும் தீவிரமாக கருதுவதாக டத்து ஜக்காரியா ஷாபன் குறிப்பிட்டார். நாட்டுக்குள் நுழையும் வெளியேறும் பயண ஏற்பாடுகள், மலேசிய குடிநுழைவுத்துறை அமைப்பில் உள்ள கருப்பு பட்டியல் நிலையை நீக்குதல், போலி பணியாளர் மறுசீரமைப்பு விண்ணப்பம் போன்ற பல்வேறு சேவைகளை வழங்குவதாக அந்த தரப்பு குறிப்பிட்டுள்ளது. தொடர்புடைய சமூக ஊடக கணக்குகள் வாயிலாக வழங்கப்படும் ஒவ்வொரு சேவைக்கும் ஒரு குறிப்பிட்ட கட்டணத்தை வசூலிப்பது தொடக்க விசாரணையில் தெரியவந்ததாக டத்து ஜக்காரியா ஷாபன் தெரிவித்தார். மோசடிகள் வழி பணம் பறிக்கும் சட்டவிரோத நடவடிக்கையாக அவர் அதனை வர்ணித்தார். இதுபோன்ற குற்ற செயல்களை கண்டு குடிநுழைவுத்துறை வாழாவிருக்காது எனவும் டத்து ஜக்காரியா ஷாபன் எச்சரித்தார். அதேவேளையில் மக்களும் குறுக்கு வழியில் குடிநுழைவு அலுவல்களை மேற்கொள்ள முயற்சிக்க கூடாது என அவர் அறிவுறுத்தினார். எதிர்வரும் ஜூலை 8ஆம் நாள் தொடங்கி 12ஆம் நாள் வரை கிள்ளான் பள்ளத்தாக்கின் 15 முதன்மை சாலைகள் கட்டம் கட்டமாக மூடப்படும். 58ஆம் ஆசியான் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தை முன்னிட்டு அந்நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. எனினும் போக்குவரத்துக்கு மாற்று வழிகள் ஏற்படுத்தப்படும் என புக்கிட் அமான் போக்குவரத்து செயலாக்க புலனாய்வு துறை இயக்குநர் டத்து ஸ்ரீ யூஸ்ரி ஹசான் பஸ்ரி தெரிவித்தார். கோலாலம்பூருக்குள் நுழையும் வெளியேறும் சாலைகள், கேலாயே, கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையம் மற்றும் பேராளர்கள் தங்கவிருக்கும் தங்கும் விடுதிக்கு செல்லும் சாலைகள் ஆகியவை ஆசியான் மாநாட்டை முன்னிட்டு கட்டம் கட்டமாக மூடப்படும். அவை 3 முதன்மை நெடுஞ்சாலைகளையும் 15 முக்கிய சாலைகளையும் உட்படுத்தியிருப்பதாக டத்து ஸ்ரீ யூஸ்ரி ஹசான் குறிப்பிட்டார். 391 அதிகாரிகளை உட்படுத்திய மோட்டோகேட் ரக மோட்டார் சைக்கிள் அணிவகுப்பு ஒத்திகை இன்றும் நாளையும் நடைபெற அட்டவணையிடப்பட்டுள்ளது. கேலாயேவிலிருந்து தலைநகர் மற்றும் KLCCக்கு செல்லும் பேராளர்களின் பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்ய இந்த அணிவகுப்பு மேற்கொள்ளப்படுகிறது. வரும் 8ஆம் நாள் முதல் 12ஆம் நாள் வரை சீரான போக்குவரத்தை உறுதி செய்ய பொதுமக்கள் தங்களது பயணத்தை முன்கூட்டியே திட்டமிடுவதோடு பொது போக்குவரத்தை பயன்படுத்த ஊக்குவிக்கப்படுகின்றனர். குறிப்பிட்ட நாட்களில் கனரக வாகனங்களும் வர்த்தக வாகனங்களும் தலைநகருக்குள் நுழையவும் அதன் சாலைகளை பயன்படுத்துவதையும் தவிர்க்குமாறு யூஸ்ரி ஹசான் கேட்டுக்கொண்டார். வரும் 9ஆம் தேதி நடைபெறவிருக்கும் MPC நாணய கொள்கை செயற்குழு கூட்டத்தில் OPR பொருளாக கடன் வட்டி விகிதத்தை பேங்க் நகாரா 3 விழுக்காடாக நிலைநிறுத்தும் என கணிக்கப்பட்டுள்ளது. பணவீக்கத்தை தவிர்க்க அது துணை புரியும் என UOB பொருளகத்தின் கைஹியான் நிதி ஆலோசகர்கள் குழுவின் முதலீட்டு ஆராய்ச்சி தலைவர் முகமது சிடேக் ஜாந்தான் கோடி காட்டினார். விரிவாக்கப்பட்ட SST விற்பனை சேவை வரி செயலாக்கத்திற்கு பின் OPR விகிதத்தை குறைக்க எடுக்கப்பட்டிருக்கும் முடிவு உரிய காலத்திற்கு முந்தைய கொள்கை தளர்வு நடவடிக்கையாக கருதப்படுகிறது. அது நாட்டு மக்களுக்கு சாதகமாக அமையும் என முகமது சிடேக் ஜாந்தான் கூறினார். பொருளக கடன் வட்டி விகிதத்தை 3 விழுக்காடாக நிலைநிறுத்துவது மக்களின் வாங்கும் சக்தியை நிலைப்படுத்தும். பொருள் விலையேற்றம் அல்லது கடன் செலவு அதிகரிப்பு என பொருளாதார ரீதியில் சுமை ஏற்படுத்தாது. அவர்களின் குறுகிய கால நிதி திட்டமிடலை எளிமையாக்க வழிகோலும். அதோடு மலேசிய பொருளாதாரம் மீதான அயலக முதலீட்டாளர்களின் நம்பிக்கை மீட்சியுற்று வருகிறது. கடந்த 5 நாட்களாக அந்நிய முதலீட்டாளர்கள் மேற்கொள்ளும் நிகர கொள்முதல் நடவடிக்கை அதற்கு சான்று பகர்கிறது. வலுவான உள்நாட்டு பொருளாதார அடைவு நிலையும் அந்நிய முதலீட்டாளர்கள் நம்பிக்கையை மீட்டெடுப்பதற்கு ஊக்கியாக விளங்கியுள்ளது. மேலும் நிதி பற்றாக்குறையை குறைக்கவும் நிலையான நிதி கொள்கையை கடைபிடிக்கவும் அரசு முன்னெடுத்த நடவடிக்கைகள் உள்ளூர் சந்தை மீதான வெளிநாட்டு முதலீட்டாளர்களின் நாட்டத்தை ஈர்க்க முதன்மை காரணமாக விளங்கியதை முகமது சிடேக் ஜாந்தான் சுட்டிக்காட்டினார்.
கடந்த 4 நாட்களில் பேருந்தில் இருக்கை பாதுகாப்பு பட்டையை அணிய தவறிய பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு 305 தண்ட அறிக்கைகள் வெளியிடப்பட்டுள்ளன. 64 பயணிகள் அபராதங்களை எதிர்கொண்டுள்ளதாகவும் சாலை போக்குவரத்து துறையின் செயலாக்க இயக்குநர் ஜுல்கர்னாயின் யாசின் தெரிவித்தார். இம்மாதம் 1ஆம் நாள் தொடங்கி பேருந்துகளில் இருக்கை பாதுகாப்பு பட்டை அணிவது கட்டாயமாக்கப்பட்டதை தொடர்ந்து நாடு முழுவதும் சோதனைகள் நடத்தப்பட்டன. சுமார் 1,23,000க்கும் மேற்பட்டோர் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டனர். பேருந்துகளில் பாதுகாப்பு பட்டை அணியும் புதிய முறைமையை பெரும்பாலானோர் கடைபிடித்து வருவது கண்டறியப்பட்டது. அவர்களில் 0.25 விழுக்காட்டினர் மட்டுமே பாதுகாப்பு வார்பட்டையை அணியாதது சோதனையில் அம்பலமானது. விதியை மீறியோருக்கு தண்டம் வழங்கப்பட்டது. இதுவரை 2459 விரைவு பேருந்துகளும் 798 சுற்றுலா பேருந்துகளும் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டதாக ஜுல்கர்னாயின் யாசின் விவரித்தார். 13ஆம் சரவாக் சட்டமன்ற தேர்தல், அதில் புதிய இடங்களில் போட்டி நிலவாது என கணிக்கப்படுகிறது. வரும் 7ஆம் தேதி சரவாக் சட்டமன்ற உறுப்பினர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் சட்ட வரைவு மாநில சட்டமன்ற சிறப்பு கூட்டத்தில் தாக்கல் செய்யப்பட இருப்பதை அடுத்து அந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. மீண்டும் 82 சட்டமன்ற தொகுதிகளை கொண்டுள்ள சரவாக் மாநிலத்தின் அளவு மிகப்பெரியது. அதனை நிர்வகிப்பது சவாலாக உருவெடுத்துள்ளதை அடுத்து மக்கள் நிகராளிகள் எண்ணிக்கையை அதிகரிக்கும் சட்ட வரைவு நாளை மறுநாள் தாக்கல் செய்யப்பட உள்ளது. தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் நிகராளிகளின் சேவையை ஆக்ககரமாக துரிதப்படுத்த அது அவசியம் என மாநில சரவாக் சட்டமன்ற கூட்டம் நவம்பரில் நடைபெறும் வேளை நாடாளுமன்ற அமர்வு அடுத்த மாதம் நடைபெறும் என அவர் குறிப்பிட்டார். அமைதியான மற்றும் வளமான நாட்டை உருவாக்க குடும்ப கட்டமைப்பு வலுப்படுத்தப்பட வேண்டும். அதன் வழி இளையோரிடையே ஒழுங்கீன நடவடிக்கைகள் இயல்பாக்கப்படுவதை தவிர்க்க முடியும் என பிரதமர் துறையின் சமய விவகாரங்களுக்கான துணை அமைச்சர் டாக்டர் ஜுல்கிஃப்லி ஹசான் தெரிவித்தார். நாட்டின் நல்லிணக்கத்துக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் முதன்மை பிரச்சினைகள் குறித்து இளைஞர்களிடையே சமூக பொறுப்புணர்வை ஏற்படுத்த இந்த முயற்சி உதவும் என அவர் குறிப்பிட்டார். சமய விவகாரங்களுக்கான அமைச்சின் கீழ் உள்ள பல்வேறு நிறுவனங்கள் அதற்கு முக்கிய பங்கு வகிப்பதாகவும் டாக்டர் ஜுல்கிஃப்லி கூறினார். ஆயினும் ஒழுங்கீன நடவடிக்கை குறித்த விழிப்புணர்வு இன்னும் தீவிரப்படுத்தப்பட வேண்டும் எனவும் அவர் இவ்வேளையில் குறிப்பிட்டார். அதற்கு அனைத்து தரப்பினரின் ஒத்துழைப்பும் தேவை என்பதையும் அவர் நினைவுறுத்தினார். கடந்த ஆண்டு 200க்கும் மேற்பட்ட உயர்கல்வி மாணவர்கள் HIV-க்கு ஆளாகியதை குறித்து டாக்டர் ஜுல்கிஃப்லி அவ்வாறு கருத்துரைத்தார். அனைத்துலக கலை சுற்றுலா தலமாக உருமாறும் ஆற்றலை லங்காவி தீவு கொண்டுள்ளது. நாட்டின் முதன்மை சுற்றுலா தலமான அதன் படைப்புகள் மேம்பட்டுள்ளதோடு தரமாகவும் உள்ளதாக தேசிய கலைக்கூடத்தின் துணை இயக்குனர் ரொஹானா முகமது யூசுப் தெரிவித்தார். இந்தோனேசியாவின் பாலி தீவை போன்று லங்காவியும் தற்போது கலைகளிலும் துரித வளர்ச்சி அடைந்து வருகிறது. அதற்கு 15 ஆண்டுகள் பழமை வாய்ந்த லங்காவி கலை சங்கம் லாவா பெரும் பங்கை அளித்து வருகிறது. அந்த சங்கம் தொடங்கப்பட்ட ஆரம்ப காலத்துடன் ஒப்பிடுகையில் தற்போது லங்காவி வாழ் மக்களின் கலை படைப்புகள் தரம் வாய்ந்ததாக உள்ளன. தேசிய கலைக்கூடம், லங்காவி கலைச்சங்கம் மற்றும் உள்ளூர் மக்களுக்கு இடையிலான ஒத்துழைப்பின் மூலம் லங்காவி தீவை கலை சுற்றுலா தலமாக உருமாற்ற இயலும். கடாவில் லங்காவி கலை சங்கத்தின் கண்காட்சியை தொடக்கி வைத்த பின் ரொஹானா முகமது யூசுப் ஊடகத்தாரிடம் அவ்வாறு கூறினார். அமெரிக்கா முன்மொழிந்த 60 நாட்கள் போர் நிறுத்த நிபந்தனைகளுக்கு ஹமாஸ் இசைந்தது. அத்துடன் பாலஸ்தீன பிணையாளிகளை விடுவிப்பது தொடர்பான பேச்சுக்களை நடத்த அந்த இயக்கம் தயாராக உள்ளது.
காசாவில் அமைதியை கொண்டுவர அயராது உழைத்த கத்தாரும் எகிப்தும் அந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஹமாஸிடம் ஒப்படைக்கும். அந்த 60 நாட்கள் சண்டை நிறுத்தம் காசாவில் போரை முடிவுக்கு கொண்டு வரும் முனைப்பாக மட்டுமல்லாது பிணையாளிகளை குழு வாரியாக விடுவிக்கும் நடவடிக்கைக்கும் உதவும். 3ஆம் கட்ட நடவடிக்கையை எட்டியுள்ள அந்த உடன்படிக்கையின் கீழ் முதலாம் நாளில் இஸ்ரேலிய பிணையாளியர் 8 பேரை ஹமாஸ் விடுதலை செய்ய வேண்டும். அத்துடன் 50வது நாளில் மேலும் 2 வரை விடுவிக்க வேண்டும். கொல்லப்பட்ட பிணையாளிகள் 18 பேரின் உடல்களையும் 3 கட்டங்களாக திருப்பி அனுப்ப வேண்டும் என்ற பரிந்துரையும் அதில் அடங்கும். உடன்படிக்கையின் முதலாம் கட்ட நடவடிக்கை கடந்த ஜனவரி 19ஆம் நாள் தொடங்கி 6 வாரங்களுக்கு நீடித்தது. இருப்பினும் கடந்த மார்ச் 18ஆம் நாள் பாலஸ்தீனர் மீது யூதப்படை தாக்குதலை தொடர்ந்ததால் அந்த ஒப்பந்தம் தொடரப்படவில்லை. அமெரிக்காவில் பேரளவிலான வரி விதிப்பு மற்றும் அரசு செலவு குறைப்பு மீதான புதிய சட்ட வரைவில் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கையெழுத்திட்டார். அமெரிக்க தேசிய நாளான ஜூலை 4ஆம் தேதி அந்த சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. ஒன் பிக் பியூட்டிஃபுல் பில் என அந்த சட்ட வரைவு ட்ரம்ப் தரப்பால் குறிப்பிடப்படுகிறது. கள்ளக்குடியேறிகள் மீதான கடும் நடவடிக்கைகள், 2017 வரி விதிப்பை நிலைநிறுத்துவது ஆகியவற்றுக்கும் அந்த சட்ட வரைவு வகை செய்கிறது. அது மட்டுமின்றி இந்த சட்டம் நடப்புக்கு வந்த பின் பல லட்சக்கணக்கானோர் சுகாதார காப்பீட்டை இழக்கும் ஆபத்தும் அமெரிக்காவில் நிலவும் என கருதப்படுகிறது. அமெரிக்க நாடாளுமன்றத்தில் கடும் விவாதத்துக்கு பின் 218 பேர் ஆதரவு அளிக்க 214 பேர் எதிர்க்க என மிக குறைந்த பெரும்பான்மையில் அந்த சட்ட வரைவு அங்கீகரிக்கப்பட்டது. அந்த சட்ட வரைவில் நிர்வாக கையொப்பம் இடுவதை நிகழ்ச்சியாக நடத்த ட்ரம்ப் உத்தேசித்தார். அதன்படி வெள்ளை மாளிகையின் சவுத் லானில் அமெரிக்க தேசிய நாளில் அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது. அண்மையில் ஈரானின் அணுவாற்றல் வசதிகள் மீது தாக்குதல் நடத்திய குண்டுவீச்சு விமானங்களை கொண்டு வான் கண்காட்சியும் அப்போது நடத்தப்பட்டது. ட்ரம்பின் நூற்றுக்கணக்கான ஆதரவாளர்கள், வெள்ளை மாளிகை அதிகாரிகள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், இராணுவத்தினரின் குடும்பத்தார் ஆகியோரும் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். அமெரிக்காவின் பொருளாதார வளர்ச்சியை உந்தச் செய்யும் மிக முக்கிய சட்டம் அதுவென ட்ரம்பும் அவரின் குடியரசுக் கட்சியினரும் கருதுவதால் இந்த வெற்றி பேரளவில் கொண்டாடப்பட்டது. இந்தோனேசியா பாலியில் பயண படகு கவிழ்ந்ததால் நிகழ்ந்த விபத்தில் உயிர் இழந்த 6வரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. காணாமல் போனவர்களை தேடி மீட்கும் பணியில் நூற்றுக்கணக்கான அதிகாரிகள் இறங்கியுள்ளனர். படகில் பயணித்த 2வரின் பெயர் ஒரே மாதிரியாக இருந்ததால் தொடக்க கட்டத்தில் உயிர் பிழைத்தவர்களின் எண்ணிக்கையில் சற்று குழப்பம் ஏற்பட்டது. பயணிகளில் இதுவரை 30 பேர் பாதுகாப்பாக மீட்டெடுக்கப்பட்டுள்ள வேளை இன்னும் 29 பேரின் நிலை தெரிய வராதிருக்கிறது. அந்த சம்பவத்தில் பலியான 6 பேரில் ஒருவர் 3 வயது சிறுவன் என்பதை செயலாக்க தரப்பு உறுதி செய்தது. மீட்பு பணியாளர்கள் வான் மற்றும் கடல் வழியாக தேடி மீட்கும் பணியில் முழு வீச்சில் இறங்கியுள்ளனர். ஜாவா மற்றும் பாலி கிழக்கு கரையில் மீட்பு பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. கடந்த புதன்கிழமை விபத்துக்குள்ளான அந்த பயணப்படகு 65 பயணிகளை ஏற்றிச் சென்றது. பாகிஸ்தான் கராச்சியில் 5 மாடி குடியிருப்பு கட்டடம் இடிந்து விழுந்ததில் குறைந்தது 12 பேர் உயிர் இழந்தனர். அதன் இடிபாடுகளில் சிக்கிக் கொண்டவர்களை மீட்கும் பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்படுகின்றன. அந்த சம்பவத்தில் காயமுற்றவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக அதிகாரி சடுல்லா பூட்டோ தெரிவித்தார். சம்பவ இடத்திலிருந்து குப்பைகளையும் கட்டடத்தின் உடைந்த பாகங்களையும் அகற்றும் பணியில் மீட்புக் குழுவினர் ஈடுபட்டுள்ளனர். இடிந்து விழுந்த அடுக்குமாடி கட்டடம் பொதுமக்கள் தங்குவதற்கு பாதுகாப்பானது இல்லை என 3 முறை எச்சரிக்கை வழங்கப்பட்டுள்ளது. அதனால் அங்கு வசிப்போரை வெளியேறுமாறு சிந்த் கட்டட கட்டுப்பாட்டு ஆணையம் இதற்கு முன் அறிக்கை வெளியிட்டது. அந்த எச்சரிக்கையை பொருட்படுத்தாது சில குடும்பங்கள் அங்கு தொடர்ந்து வசித்தது தெரியவந்துள்ளது. தொடர்வது விளையாட்டுச் செய்திகள். தொழில்முறை ஒற்றையர் பூப்பந்து வீரர் லீ ஜீஜியாவின் நிலை சீராக இருப்பதாகவும் கலக்கமடைய தேவையில்லை எனவும் தேசிய விளையாட்டு மன்றம் MSN உறுதிப்படுத்தியது. எதுவாயினும் அவருக்கு உதவ ஆயத்தமாக இருப்பதாகவும் MSN தெரிவித்தது.
நேற்று லீ ஜீஜியா தனது இன்ஸ்டாகிராம் கணக்கில் பதிவேற்றிய மர்மம் நிறைந்த வரைபடங்கள் சமூக தளத்தில் பேசுபொருளானது. அந்த வரைபடங்கள் 1,31,000 விருப்பம் மற்றும் 3,000 கருத்துகளையும் பெற்றுள்ளது. சமூக தளத்தின் இந்த பதிவை தொடர்ந்தே லீயின் நிலை குறித்து MSN அறிக்கை ஒன்றை வெளியிட்டது. இளைஞர் விளையாட்டு அமைச்சர் ஹேனாயோவும் லீயின் நிலை குறித்து தொடர்பு கொண்டதாக MSN தலைமை இயக்குனர் ஜெஃப்ரி ngadirin தெரிவித்தார். இதற்கிடையில் கெடா மாநிலத்தை சேர்ந்த அந்த தேசிய தடகள வீரர் மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டுள்ளார் என்ற கருத்தை ஜெஃப்ரி மறுத்தார். உலக தர வரிசையில் தற்போது 27ஆம் நிலையில் உள்ள பூப்பந்து வீரர் ஜீஜியா வரும் 15ஆம் நாள் முதல் 20ஆம் நாள் வரை நடைபெறவிருக்கும் ஜப்பான் பொது பூப்பந்து போட்டியில் களம் இறங்குவார் என பெரிதும் எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்த ஆண்டு ஸ்காட்லாந்தில் நடைபெறவிருக்கும் காமன்வெல்த் போட்டியில் மெரிட் அடிப்படையில் தகுதி பெறுவதே முதன்மை இலக்கு. தேசிய பளுதூக்கும் வீரர் முகமது அனிக் கஸ்டான் அந்த உறுதிமொழியை பூண்டுள்ளார். அனிக்கின் அந்த இலக்கு நிறைவேற அடுத்த மாதம் இந்தியாவில் நடைபெறவிருக்கும் 2025 காமன்வெல்த் போட்டியில் அவர் தங்கப் பதக்கத்தை ஈட்ட வேண்டும். ஸ்நாட்ச் பிரிவில் 125 கிலோகிராம் எடையையும், கிளீன் அண்ட் ஜெர்க் பிரிவில் 160 முதல் 165 கிலோகிராம் எடையையும் தூக்குவதை அவர் இலக்காக கொண்டுள்ளார். வலது தோள்பட்டையில் ஏற்பட்ட காயத்திலிருந்து மீண்டு வந்துள்ளதால் அதிக எடை தூக்கும் இலக்கை கொண்டிருக்கவில்லை என அனிக் குறிப்பிட்டார். கடந்த 2022ஆம் ஆண்டு பர்மிங்ஹாமில் நடைபெற்ற காமன்வெல்த் போட்டியில் அவர் 55 கிலோகிராம் எடையை தூக்கி தங்கப் பதக்கத்தை தட்டிச் சென்றார். கிளப் உலக கிண்ண காற்பந்தாட்ட நிலவரம். பால்மரஸ் அணி புகுத்திய சொந்த கோல் செல்சி அரையிறுதிக்கு முன்னேற வழிவகுத்தது. லிங்கன் ஃபைனான்சியல் குழுமத்துக்கு சொந்தமான திடலில் நடைபெற்ற அவ்வாட்டத்தில் செல்சி 2-1 என பால்மரஸை வெற்றி கொண்டது. ஆட்டம் தொடங்கிய 16வது நிமிடத்தில் க்ளோ பால்மர் வாயிலாக செல்சி முதல் கோலை பெற்றது. அந்த இங்கிலீஷ் கிளப் அணி முற்பாதி ஆட்டத்தில் ஆதிக்கத்தை செலுத்தியிருந்த நிலையில் பிற்பாதி ஆட்டம் தொடங்கிய சில நிமிடங்களில் பால்மரஸுக்கான முதல் கோலை புகுத்தி ஆட்டத்தை சமப்படுத்தினார் எஸ்டீவோ வில்லியன். ஆட்டம் நிறைவுறும் தருணத்தில் பால்மரஸின் மாலோ குஸ்டோ தட்டி கொடுத்த பந்து சொந்த கோலானதால் செல்சி அரையிறுதிக்கு முன்னேறியது. அரையிறுதியில் செல்சி பிரேசிலிய கிளப்பான ஃப்ளூமினன்ஸுடன் மோதவிருக்கிறது. அவ்வாட்டம் வரும் செவ்வாய்க்கிழமை நடைபெறும். பொருஷியா டோர்ட்மனுக்கு எதிரான காலிறுதியில் ரியால் மேட்ரிட்டை நிகர்த்து கிலியான் எம்பாப்பே களம் காண்பது கேள்விக்குறியானது. அவ்வணியின் புதிய நிர்வாகி ஜாபி அலோன்சோ அவ்வாறு தெரிவித்தார். இதுவரை கிளப் உலக கிண்ண ஆட்டங்களில் பங்கேற்கவில்லை. அத்துடன் மாற்று வீரராக 4 ஆட்டங்களில் களம் இறக்கப்பட்ட இளம் வீரர் குன்சாலோ கர்சியா ரியால் மேட்ரிட்டுக்கு 3 கோல்களை புகுத்தியுள்ளதை அலோன்சோ இவ்வேளையில் பாராட்டினார். மேலும் கடந்த ஆண்டு மேட்ரிட்டுடன் தோல்வியை சந்தித்த வேளையில் இம்முறை தமது அணி சிறந்த ஆட்டபாணியை வெளிப்படுத்துவார்கள் என டாட்மனின் நிர்வாகி நீக்கோ கோவாக் தெரிவித்தார். மொன்டெரிக்கு எதிரான ஆட்டத்தில் அவனி வெற்றிக்கனியை எட்டி பறித்ததை தொடர்ந்து அவர் அவ்வாறு கருத்துரைத்தார். ஞானக்குரல் சூனிய காலமறிதல். நிறவி எழலுருவாய் நீண்ட வெளிக்காணில் அரவணை யானாகும் உடம்பு. எல்லையற்ற சிதா காயத்தில் அக்னி கலைகளினாலாய சோதி காண நம் உடல் அரவினை அணையாக கொண்டவனின் உடல் போல் ஆகும். தியானத்தின் மூலம் குண்டலினி சக்தி விழித்தெழும்போது உடம்பு ஒரு தெய்வீக வடிவத்தை அடையும் என ஆன்மநெறி ஊட்டுகிறார் ஔவையார். நிறைவடைகின்றன RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி.
Oling her bir kişi ve bundan için bu benim konum.